இன்னைக்கு புரூனை நாட்டு மன்னருக்கு 79வது பிறந்த நாள். நம்ம சேனல் சார்பாக மன்னருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். காலையில் இந்த ஏரியா பக்கம் வந்திருந்தோம்னு வைங்களேன், செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். இந்த புரூனை நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி மன்னரோட பிறந்தநாளும் அவ்வளோ சூப்பராக கொண்டாடுவாங்க. போன வருஷம் நாங்கள் இந்த விழாவை அட்டன் பண்ணோம். இந்த வருஷம் வர முடியல. பசங்க காலையில் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, ஈவினிங் போல் இந்த ஏரியா பக்கம் வரலான்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம செலிப்ரேஷன் பார்த்துருக்க மாட்டோம். போன வருஷம் புரூனை நாட்டுக்கு வந்த புதுசில் நாங்கள் இந்த மாதிரியான செலிப்ரேஷன் அட்டன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு புதுவிதமான அனுபவமாகவும் இருந்தது. இப்போ நாங்கள் புரூனை நாட்டுக்கு வந்து 2.5 வருஷம் ஆச்சு. வந்த புதுசில் புரூனை நாட்டில் இருக்கிற இடங்களோட பேரெல்லாம் எனக்கு வாயிலேயே நுழையாது. இந்த ஏரியா தான் பார்த்திங்கன்னா புரூனை நாட்டோட கேபிட்டல் சிட்டி, பண்டார் சரி பெஹவான்னு சொல்லுவாங்க. இப்போ ஈஸியாக வந்து இந்த பேரெல்லாம் நான் சொல்கிறேன். ஆனால் வந்த புதுசில் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் ஒவ்வொரு ஏரியா பேருமே. இப்போ கொஞ்சம் அனுபவம் ஆயிடுச்சு. புரூனை நாட்டில் உள்ள இடங்களாக இருக்கட்டும், பேர்களாக இருக்கட்டும், அப்படியே பழகிடுச்சுன்னே சொல்லலாம். புரூனை நாடு வந்து ஒரு அமைதியான நாடு, ஒரு அழகான நாடுன்னே சொல்லலாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு இடங்களுமே. புரூனை நாட்டுக்கு வரும்போது மனசில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்தது. ஏன்னா புரூனை நாட்டை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைச்ச உடனே தான் நான் கூகுளையே சர்ச் பண்ணி பார்த்தேன், இப்படி ஒரு நாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள்லேயே எனக்கு இந்த நாடு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே உள்ள மக்கள், இங்கே உள்ள பழக்க வழக்கம் எல்லாமே. உண்மையாகவே இந்த நாட்டை விட்டு போகும்போது ரொம்ப மனசு கஷ்டத்தோடு தான் போவேன்.